வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்று முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் இன்றைய தலைப்பாக மாறியிருக்கிறது. இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 வரவு வைப்பு, முதல்வர் ஸ்டாலின் சர்ப்ரைஸ். உரிமை தொகையை முடக்க சதி நடப்பதால் முன்கூட்டியே வரவு, ஸ்டாலின் விளக்கம். தோல்வி பயத்தால் திமுக அரசு ரூபாய் 5000 கொடுத்துள்ளது இபிஎஸ். வாக்குக்கு பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களின் காதில் விசில் ஊதுங்கள் விஜய். ரூபாய் 5000 உரிமை தொகையை கொண்டாடும் திமுக, திகைப்பில் எதிர்க்கட்சிகள். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மேடம் நாகநந்தினி அவர்கள். மேம் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் சிபிஐ மாநில குழு உறுப்பினர் டாக்டர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். நந்தினி மேம், சர்ப்ரைஸ் கொடுத்த கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருக்கிறீர்கள். உங்களிடமிருந்தே இன்றைய விவாதத்தை தொடங்குகிறோம். சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறார் முதல்வர். அதுவும் அது ஒரு அறிவிப்பாக வரவில்லை, பத்திரிகைகளோ செய்தியாக வரவில்லை. அவரே நேரடியாக தோன்றி மக்களிடம் அதற்கான விளக்கத்தை கொடுத்து, உங்களுக்கான அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது, முதல்வர் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த 5000 ரூபாய் வரவு தொகை வைக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கான இலவசமோ உதவியோ இல்லை, இது உங்களுடைய உரிமை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் திகைப்பில் இருப்பதால் அவர்களும் சில அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதாவது தோல்வி பயம், அதனால்தான் அந்த 5000 ரூபாய் முன்னாடியே கொடுத்துருங்கன்னு, இல்லை விசில் ஊதுங்க பணத்தை வாங்கிக்கன்னு விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். அனைவருக்கும் வணக்கம் மேம். உண்மையாலுமே இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான். அதாவது யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, அதான் நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு, நாங்க யார் மாதிரியும் தீபாவளி பரிசு கொடுக்குறோம் இல்ல பொங்கல் பரிசு கொடுக்குறோம்ல நாங்க சொல்லல. நாங்க உண்மையாலுமே இது மக்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்றதுக்காக ஒரு மக்களுடைய முதல்வரா நின்று அவரே இந்த ஒரு நற்செய்தியை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு குட் மார்னிங்கோட சூப்பர் மார்னிங்கே சொல்லியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டு உண்மையாலுமே கொண்டாடி தீர்த்தாங்க தமிழ்நாட்டு பெண்கள். இதுல தோல் பயம் இந்த எலெக்ஷனுக்காக கொடுத்த புரியல. அதாவது ஓவர் கான்பிடன்ட் எல்லாம் இல்ல, எங்களோட கட்சிகள் இருந்தாலும் மக்களும் திமுகவுடைய கூட்டத்தான சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை கேட்ட ஒரு முதல்வரா தமிழ்நாட்டு இருக்கும் போது எங்களுக்கு எதுக்கு பாதிப்படும் உண்மையாகவே ஒரு பயம் இருந்துச்சு. என்னன்னா போராடிக்கிட்டே இருக்கும் இந்த ஒன்றிய அரசுகிட்ட. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி கொடுக்க நான் கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கான 100 நாள் வேலை வாய்ப்புக்கான நிதியை கூட நான் கொடுக்கல, ஜல்ஜீவன் இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி பகிர்வு, ஒரு பேரிடர் காலத்துல வர வேண்டிய நிதி எத்தனையோ இப்ப நடந்த பட்ஜெட்ல கூட தமிழ்நாடுன்ற பேர் வரல அப்படின்றதுக்காக எவ்வளவு போராட்டம் போயிட்டு இருக்கு. எஸ்ஐஆர்ங்கிற ஒரு விஷயத்த கூட ரொம்ப போராட்டம் செஞ்சு அதை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நடக்குது, மகாராஷ்டிரால தேர்தல், அது உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இத்தனைக்கும் அங்க பிஜேபியுடைய ஆட்சி தான், ஆனா அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்கன்றதுக்கு அது ஒரு உதாரணமா இருக்கு. அந்த உள்ளாட்சி தேர்தல்ல கூட இந்த அவங்க நாட்டுல அடுத்து அவங்களோட மாநிலத்துல அந்த 1500 அந்த ஒரு பேரோட்டை அது கூட நிறுத்தி வைத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நடந்தது. அதை விட இன்னொரு சமீபத்துல February 5ஆம் தேதி கிட்டத்தட்ட அஸ்வினி உபாதாயா அப்படிங்கிறவங்க அந்த வழக்கறிஞர், அவங்க எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா யாருனாலும் எதிர்பார்க்க முடியாதான். அந்த உயர் ஜாதி அரிய வகை உயர் ஜாதி ஏழைகள் அப்படின்னு ஒரு 10% இடம் ஒதுக்கீடு, அதே மாதிரி நீட்டுக்கு, அதாவது பிஜேபிக்கு யார் யாரெல்லாம் எதிரான திட்டங்களை கொண்டு வராங்களோ அதை எதிர்த்து பொதுநல வழக்கு போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் வச்சுக்கோங்க அந்த வழக்கறிஞர். அவங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போடுறாங்க. அதாவது மக்களுக்கு இலவசத்தை இது பண்றாங்க. அதாவது சன்னன் 3 தவிர மிச்சம் எல்லாத்தையுமே அவங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்துருவாங்களாட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு நடக்கக்கூடிய வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல், அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய இந்த தேர்தல்கள் எல்லாம் இவங்களுக்கு ஃபேவரா கிடையாது, எல்லாமே எகெயின்ஸ்டா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கேஸ் போடுவோம். பிஜேபி தான் எது வேணாலும் செய்யும் ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்கல்ல மேம்.
இதெல்லாம் தெரியும் போது இதை முன்கூட்டியே அறிந்து தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்றாரு, நாளைக்கு இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த 1000 ரூபாய் உரிமை தொகைங்கிறது நிறைய பேருக்கு 1000 ரூபாய் தானே அப்படின்னு இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் நிறைய பேருக்கு இது வாழ்வாதார அடிப்படையிலையும் ஒரு விஷயமா இது பயன்பெறதுனால இது கட்டாயம் அந்த மக்களுக்கு நல்லபடியா போய் சேரணும். அந்த பெண்களுடைய அந்த உறுதித்துவத்தை நம்ம மேலும் அதை ஊக்களிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு காலத்திலும் பிஜேபி இதுக்கு இடையூறு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பின்ன வர்றத முன்னைய யோசிச்சு தமிழ்நாட்டு பெண்களுக்கு உண்மையாலுமே ஒரு தந்தை ஸ்தானத்திலையும் ஒரு சகோதர ஸ்தானத்திலையும் இருந்து தன்னுடைய அந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு, தன்னுடைய சகோதரிகளுக்கு, தன்னுடைய தாயா நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அதுவும் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா, அது எப்படி சொன்னாரு தெரியுங்களா, அந்த 5000 ரூபாய் முழுமையா அந்த உரிமை தொகையா போய் சேர்த்தும் போதும் திரும்பவும் சொல்றேன், இது உதவியா நான் உங்களுக்கு கொடுக்கல, இது உங்களோட உரிமைதான், இருந்தாலும் இதை நான் கொடுத்துட்டேன்றதுக்காக நீங்க செலவும் பண்ணிட வேணாம், நீங்க சேமிச்சு வச்சு உங்களுடைய தேவைகளுக்காக இதை நீங்க பயன்படுத்திக்கங்கன்னு சொன்ன அந்த தலைமைக்கான மாண்பு தான் தமிழ்நாட்டு முதல்வர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த பெண்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வரவேற்கிறோம் அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா அமைஞ்சிருக்குன்னு பாக்கணும். ஆக இது முழுக்க முழுக்க யாருக்காக பயந்தெல்லாம் இல்ல மேடம், ரொம்ப தெளிவா வேற யாரும் சதி செஞ்சு இந்த குள்ளநரி கூட்டம் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்களுடைய சிங்கம் சிங்கிளாக இருந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படிங்கறதுதான் நம்ம. அந்த சந்தோஷத்தை உங்களுடைய முகத்திலயும் உங்களோட அத்தனை வார்த்தைகளையும் எங்களால பார்க்க முடிகிறது. சாந்தி மேடமோட கருத்துக்கள் என்னன்னு கேட்கலாம். சாந்தி மேம், நந்தினி மேம் அவங்களோட கருத்துக்களை வைக்கும்போது சொன்னாங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக, இல்ல இதுல சதி நடக்கிறதுனால, சோ இதையெல்லாம் பார்த்து முன்கூட்டியே ஒரு விஷனரி டெசிஷன் தான் எடுக்கப்பட்டது, நாங்க எல்லாம் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்கோம் அப்படின்னாங்க. உங்களோட கருத்துக்கள் இது போன்ற ஒரு கருத்து தான். அதாவது ஒரு பிரச்சனை தொலைநோக்கு பார்வையோட இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் மு. வீரபாண்டியனும் இதை வரவேற்று அறிக்கை விட்டிருக்காரு. அந்த கருத்து தான் நானும் இங்கே வலியுறுத்துறேன். இப்போ மேடம் சொன்ன மாதிரி லட்கி பஹின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலில் அங்கே பாஜக தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மாநில தேர்தல் ஆணையம் அந்த பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை வருது. இப்போ அது எப்போ நடக்குது, இந்த வருஷம் தான், இன்னும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான், ஜனவரி மாதம் தான் நடக்குது, போன மாதம் தான் அது நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம நேச்சுரலி அது இது மாதிரியான ஒரு போக்கு வேறு இடங்கள்லையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் நினைச்சதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா மக்கள் நிச்சயமா பாதிக்கப்படுவார்கள். அரசாங்கத்துக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு பணத்தலைன்னு ஒரு நெகட்டிவ் ப்ராபகண்டாலாம் பண்ண முடியுங்கிறதுனால ஒரு தொலைநோக்கு பார்வையை பண்ணியிருக்காங்க. இது ஆன்கோயிங் ஸ்கீம், ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஸ்கீமை அதை 1 மாதம் 2 மாதம் அட்வான்ஸாக கொடுக்கறதுக்கு, அதுவும் ஆன்டிசிபேட்டிங் த ட்ரபிள் விச் மே பி கிரியேட்டட் பை அப்படிங்கிற மாதிரி அப்போசிஷன் பட் அவரே அழகாக சொல்லிட்டார். அது பைங்கிறது கூட கொஸ்டின் மார்க் கூட வைக்கல, முதலமைச்சர் அவர்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நீதிமன்றங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, என்ன மாதிரியான தீர்ப்புகள் வருகிறது என்பதை நாம் பல தீர்ப்புகளில் பார்க்கின்றோம். இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக அமைப்புகள், அது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை பல நீதிமன்றங்கள் பல நேரங்களில் நீதிக்கு புறம்பாக செய்கிறாங்க. இதெல்லாம் ஜனநாயக விரோத நடவடிக்கை. இப்போ எஸ்ஐஆரே அப்படிதான், திடீர்னு எஸ்ஐஆர் யாருமே வேணான்னு சொல்லலை, இந்த மாதிரியான எஸ்ஐஆர் இந்த நாட்களுக்குள்ளார இந்த நேரத்தில் இந்த மாதிரியான எஸ்ஐஆர் இந்த மாதிரியான கண்டிஷனோட இந்த காலகட்டத்துக்குள்ள 1 மாசத்துக்குள்ள பண்ணணும் என்பதுதான் நம்ம எதுக்குறோம். அதை நம்ம பார்த்துட்டோம். 97 லட்சம் பேர் வெளியில நீக்கப்பட்டிருக்கிறது பார்க்கின்றோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களை பார்க்கும் பொழுது ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை கொஞ்சம் கூட தயக்கமின்றி பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஏடிஎம்கே பாஜக எடுப்போம்னா இவங்களே சந்திரமுகியா மாறிட்டாங்க, இவங்களே பாஜகவோட கொள்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டது போல பேசுகிறார்கள். ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் நேற்றுக்கு 2 முக்கியமான போராட்டத்தை நடத்தினோம். ஒன்று, அனைத்து தொழிற்சங்கங்களும் அகில இந்திய அளவில் லேபர் கோட் அப்படிங்கிற ஒன்று எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. லேபர் கோட் அப்படிங்கிறது நூற்றாண்டு காலமாக நம்ம போராடி பெற்ற தொழிலாளர் நல சட்டங்கள், இது எல்லாவற்றையுமே குழி தோண்டி புதைத்து விட்டது பாஜக. இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ யார் சீஃப் மினிஸ்டரா வந்தாலும், யார் அதிகாரத்தில் வந்தாலும், இதெல்லாம் தொழிலாளர்களுக்கான விஷயம். 8 மணி நேர வேலை, சம வேலைக்கு சம ஊதியம், போனஸ் ஆக்ட், இஎஸ்ஐ ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட், உங்களை மாதிரி மீடியாக்கே மீடியா ஆக்டையும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லா விதமான சட்டங்களையும், தொழிலாளர் நல சட்டங்களையும் நீங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, புதைத்து விட்டு, கொன்று விட்டு, நீங்க தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அதை ஏற்று இந்தியா முழுமைக்கும் இருக்க தொழிற்சங்கங்களும் கட்சிகளும் போராடுது. அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே. இப்ப நீங்க நிறைய சொன்னீங்க, அழகா அடிக்கினீங்க. விஜய் இதை பத்தி என்ன சொன்னாரு, எடப்பாடி இதை பத்தி என்ன சொன்னாரு, கரெக்ட். அதெல்லாம் ஏற்புடையதான். ஒரு எது நடந்தாலும் எதிர்கட்சியில இருக்கிறவங்க விமர்சனம் சொல்வது ஜனநாயகத்துல இருக்கிற ஒரு விஷயம், அதை வரவேற்கிறோம். ஆனா அந்த விமர்சனத்தை நீங்க எல்லாத்துக்கும் வைங்கன்னு தான் சொல்றோம்.
இப்ப இதை பார்த்து இதுல முக்கியமான ஒரு விமர்சனம் என்னன்னா, நீங்களே கூட சொன்னீங்க, இது என்ன புது திட்டமா, எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிறது 2 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம். சரி, அந்த 3000 வரைக்கும் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கோடை உரிமை தொகை, அதற்கான விளக்கம் யாருக்குமே சரியா புரிய மாட்டேங்குது எதிர்கட்சிகளுக்கு. இல்ல அதுக்கும் வந்து ஐயா சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நம்ம வந்து இப்ப பல இடத்துல நீங்க பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்க. இன்னைக்கு காலையில ஃபுல்லா சோசியல் மீடியா தமிழ்நாட்டுல, தமிழ்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கும் ஆங்கில ஊடகங்கள் கூட இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி பேசும்பொழுது பலர் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தான். சோ திருப்பி மேல என்ன வரும், ஒரு எந்த ஆட்சி வரும், இடைக்காலம் என்ன வேணா பிரச்சனை வரலாம், அதனால வந்து இது அதையும் சேர்த்து வந்தா கொடைக்காலங்கிறது அந்த காலத்தை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து சாதாரணமாக இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்று நேரடியாக பயனாளிகளுக்கு போகின்ற திட்டங்கள், இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில ஒரு இடம் பிடிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் இதை ஆதரிச்சு தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம பல இடங்கள்ல பார்க்கின்றோம். மக்கள் வந்து பேசும்பொழுது இன்ப அதிர்ச்சி தான் சொன்னாங்க. இந்த மாசமே எங்களுக்கு வந்துட்டு ஜனவரி மாசம் 19ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வேறொரு இன்ப அதிர்ச்சி கூட கொடுத்தாரு. இன்ப அதிர்ச்சி தான் சொன்னாங்க. நாங்கள் என்னன்னு பார்த்தா, எங்களுக்கு வந்து நாங்க வந்து தொழிற்சாலை, இது RCH தூய்மை பணியாளர்களுக்காக போராடுறோம், அவங்களுக்கு வந்து ஒரு 1500 ரூபாய் மாத சம்பளம். இது அதிகாரிகளே வந்து அதெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு சொன்னப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லை, இது வந்து ஏற்புடையதல்லன்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேருக்கு வந்து 21,000 ஏற்றி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் பேர் எழுத படிக்க தெரியாதவங்களா இருக்காங்க. ஆனால் அவங்க அதே 1500 பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னப்ப சட்டமன்றத்தில் ஏப்ரல் மாதம் 2025 சுகாதாரத்துறை அமைச்சர் 5000 அறிவிக்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் வந்து அதை தொடர்ந்து இழுக்கட்டு போட்ட உடனே நாங்கள் போய் திருப்பி அவரோட கவனத்துக்கு கொண்டு வந்தா, இல்லை நீங்க போங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அடுத்து 19 பொங்கல் எல்லாம் அரசு துறை வேலை செய்யுது. 19ஆம் தேதி ஜனவரி 19ஆம் தேதி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வச்சு 5000 ரூபாய்க்கு தான் சொன்னது. ஆனா அறிவிச்சது என்னன்னா 7300 ரூபாய். அது வந்து தொழிலாளர்களுக்கு கொடுக்கறது. அப்போ இது வந்து இதுக்கு மட்டும் இல்ல, இப்ப எதுக்காக சொல்லணும், எதிர்க்கட்சிக்காரங்க வந்து என்னமோ எலெக்ஷனுக்காக அது மட்டும் அப்படி இல்ல. எலெக்ஷன் வார்த்தை சொன்ன உடனே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன்ல ஒருவேளை இவங்க வராம போயிடுவாங்களோ அந்த பயத்துலதான் வந்து இவங்க கொடுக்குறாங்களோ, வந்தா அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியதானே, எதற்காக இப்படி முன்கூட்டியே கொடுக்கணும், இந்த 3 மாசத்தை மட்டும் கொடுத்துட்டு விட வேண்டியது தானே? இல்ல, அதுதான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, வழக்கு வர வாய்ப்பு இருக்கிறது, நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, சூழ்ச்சி இருப்பதற்கான, எது நடந்தாலும் மகளிருக்கான தொகை அவர்களுக்கு போக வேண்டும் அப்படின்னா, as long as நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இந்த பிரச்சனை இப்ப நமக்கு அவர் பேச ஆரம்பிச்சப்பதான் யோசிக்கிறோம். இன்ஃபேக்ட் மகாராஷ்டிரா இந்த பிரச்சனை இருக்குங்கிறத வந்து நாங்க வந்து கடந்து தான் போயிருந்தோம். இன்னைக்கு காலையில முதலமைச்சர் காலையில டிவி திறந்தா அதான் நியூஸ் பார்த்தோன்னா உடனே மனசுல வந்தது, ஆமா மகாராஷ்டிரால கூட இந்த பிரச்சனை வந்தது. அதை விட முக்கியம் வந்து பாஜக ஆளுகின்ற இடத்துலயே பிரச்சனை வருதுன்னா இங்க வந்து அதையே முன்னோடியா பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப முதலமைச்சர் சொல்வதில் ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அடிப்படையில பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, நடந்து கொண்டிருக்கின்ற ஸ்கீம் வந்து எக்காரணம் கொண்டு நிக்க கூடாது. ஏன்னா நின்னுச்சுன்னா அதுவே ஒரு திரும்ப தொடங்கறதுக்கு அது பெரிய விஷயம். அந்த நேரத்துல எலெக்ஷன்ல அதே வச்சு இது பண்ணிடுவாங்க, இது நீ வந்து ப்ரெடிக்ட் பண்ணல, இது நீங்க தொலைநோக்கு பார்வையோட சரி பண்ணல, ஏன் நீங்க முன்னாடி கொடுத்திருந்திருக்கலாம் என்னன்னு அதே நாக்கு இப்படியும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் தொலைநோக்கு பார்வையோட இந்த நடைமுறை செய்யப்பட்டிருக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இதை வரவேற்கிறோம். நன்றி மேம். நந்தினி மேம் கிட்டே திரும்ப பேசணும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லும் பொழுது மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் பேசும்போது எங்க கிட்ட பணம் இல்லை, அதனால தான் செய்ய முடியல, மத்திய அரசாங்கத்தில இருந்து பணம் வரல, அதனால தான் செய்ய முடியலன்னு அப்படி குறை சொல்லிட்டே இருந்தவர். 100 நாள் வேலை திட்டத்தை சரியா செய்ய முடியாதவர். ஆனா எப்படி இந்த 5000 ரூபாய் மட்டும் இப்படி உடனே வந்தது, அறிவிப்பு வந்தது, உடனே அக்கௌண்ட்ல வந்து வரவு வருது, அதுக்கப்புறம் அதற்கான விளக்கம் வருது, இதெல்லாம் ஒரு பெரிய மாயையா ஒன்றும் புரியாத கேள்வியா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அவரு பேசுறதுதான் нам புரியல. இது வரைக்கும் என்ன மத்திய அரசு நாங்க கொடுக்கலன்னு சொல்லி இந்த திட்டத்தை இது வரைக்கும் நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். எந்த திட்டத்தையும் நிறுத்தி வைக்கலையே. இது வரைக்கும் 100 நாள் வேலைகளுக்கான நிலுவை பணம் ஒன்றிய அரசு கொடுக்கணும், அதை கொடுக்கலங்கிறத இது வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு மேல இப்ப அவங்கதான் கிரைட்டீரியா போட்டிருக்காங்க, நான் சொல்ற இடத்துலதான் நீங்க வேலை செய்யணும், நான் சொல்ற வேலைதான் செய்யணும், நான் சொல்ற நாட்கள் தான் செய்யணும்னு சொல்லி ஒன்றிய அரசு மகாத்மா காந்தியோட பேரை கூடி நீக்கிறனால எப்படி இப்படி எல்லாம் நீங்க செய்யலாம்னு சொல்லி அதையே கேள்வி எழுப்புறதுக்காக தான் போராட்டம் நடத்துறோம். இன்னைக்கு கிராமப்புற மக்களும் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க இது வரைக்கும் கல்விக்கான நிதி கொடுக்கல, 3500 கோடி மும்மொழி ஏத்துக்கிட்டாதான் நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லும் போது, நீங்க 3வது மொழியை ஏத்துக்கிட்டாதான் கல்விக்கான நிதியை கொடுப்பீங்கன்னு சொன்னா எனக்கு அப்பேற்பட்ட நிதியை வேணா 10,000 கோடி ஆனால் அதை நானே பார்த்துட்டேன்னு ஜென்னா சொன்னவர் தானே தமிழ்நாட்டு முதல்வர். இதெல்லாம் எடப்பாடியாருக்கு தெரியலையா, இல்ல அவரு மறந்துட்டாரா, இல்ல டிவியை பார்த்து கூட அவரு தெரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற மாதிரிதான் கேள்விகள் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த பேரிடர் கால நிதி, இன்னைக்கு எவ்வளவு வெள்ள பேரிடர்கள் வந்துச்சு தமிழ்நாட்டுல, அதுக்கான நிதி கொடுக்கவே கிடையாது. கொடுக்காத பட்சத்திலும் இன்னைக்கும் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில 11.19, அது அவருக்கு தெரியுமா இல்லையா?
அவரு சாதிக்க முடியாதத இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சாதிச்சு காமிச்சிருக்கு. கேக்குறாங்கல்ல எல்லாரும், எப்படி திடீர்னு 3000 ரூபாய் மொத்தமா போட்டீங்க? 3000 ரூபாய் போட்டது, அதாவது இந்த 3 மாசத்துக்கான தொகையை ஆல்ரெடி பட்ஜெட்ல அலோகேட் பண்ணி வச்சதுதானே நம்ம போட்டுருக்கோம். ஒண்ணு நாங்க இது பண்ணாம இல்லையே. அது கூட ஒரு 2000 ரூபாய் இன்னைக்கு சேர்த்து பண்ணது நல்ல விஷயம் தானே செஞ்சிருக்கோம். அது பெண்களுக்கு நல்லதுல போய் முடியும்னு தானே நம்ம செஞ்சிருக்கோம். அதை எப்படி இவங்க பெரிய ஒரு கேள்விக்குள்ள ஆக்குறாங்க? சரி, இப்படி வருவோமே, இவரு 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார்ல, இவர் என்ன ஆஸ்பெக்ட்ல சொன்னாரு? இவரை பார்த்து திரும்பி நம்ம கேள்வி கேட்டா, இவர ஒரு ப்ரீ பிளான் வச்சிருக்காரா? இவர் என்ன மாதிரியான ஷெட்யூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போறாரு, எப்படி ஸ்கீம்ஸ் பண்ண போறாரு? இல்ல இவர் ஒன்றிய அரசோட இன்னைக்கு கூட்டணியில வேற இருக்காரு, ஒன்றிய அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கா இவங்களுக்கு? இவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்கன்றத நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா இப்போ எதனால இந்த பயம், இப்ப மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க, இது வந்து அதாவது இதுல சூழ்ச்சி நடக்குமோ, இல்ல இது தடுத்து நிறுத்திடுவாங்களோன்ற பயம் இருக்கு. அதனாலயே முதல்வர் முன்னாடி கொடுத்துட்டாரு. பயம் மட்டும் இல்ல மேம், கன்ஃபார்மா தெரிஞ்சுது. இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், என்ன அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்திட்டா அவங்களுடைய தேர்தலுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இவ்வளவு நாள் இது வரைக்கும் தான் திமுக அரசு கொடுத்துச்சு, இனி எல்லாம் திமுக அரசுனால கொடுக்க முடியாது, நாங்க தான் பிஜேபியோட பயங்கர கூட்டணியில இருக்கோம், நாங்க சொன்னாதான் மோடிஜி அவர்களை கேட்பாங்க, அதனால நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். இவங்க அப்படியே பிளேட்டை திருப்பி கூடி போடலாம். அதனாலதானே இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு நம்ம எடப்பாடியார் அவர்கள். இது வரைக்கும் யாருமே தமிழ்நாட்டுல, ஏன் அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி யாரும் தேர்தல் அறிக்கையை கொடுத்தது இல்ல. வரலாறுல கூட முன்னாடி எப்படி இருந்திருக்கு, திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கும், கொடுத்து அடுத்த நாள் நாச்சு ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கை கொடுக்கும், அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க அஞ்சஞ்சா இன்ஸ்டால்மெண்ட்ல அப்படியே மெதுவா இவங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தான் தேர்தல் பயம் ஜாஸ்தி. இன்னைக்கு மக்கள் கிட்ட அதிக பெரும்பான்மை பெற்று இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். சரி, இவ்வளவு கேட்கிற எடப்பாடியார் இவ்வளவு பதில் கேட்கணுமா இல்லையா? கூட்டணி யார் கூட வச்சிருக்கீங்க? பீகார் தேர்தல் என்னாச்சு? அங்க வந்து பிரசாந்த் கிஷோர் அவரோட கட்சி தானே தோல்வி அடைஞ்சது, அது வேற விஷயம். ஆனா அவர் தேர்தல் வியூக சக்கரவர்த்தி நல்லா ஒரு காலத்துல பேசப்பட்டுச்சு. மோடி அவர்களுக்கே அவர் தான் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது வியூகம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவரு அந்த பீகார் தேர்தல தோல்வி அடைந்ததும் ஒரு கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி அளவுக்கு தேர்தலுக்கு முன்னாடி டிரான்சாக்சன் ஆயிருக்கு, மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, பீகார்ல ஒவ்வொரு பெண்களினுடைய அக்கௌண்ட்ல 10,000 போட்டிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னத்து நாள் வரைக்கும் யாரு போட்டது? பிஜேபி போடுறாங்க. அதுவும் இதே பிஜேபி, இதே மோடி அவர்கள் தான் 2022ல இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்து மக்களை சிதைக்கிறாங்க, இவர் ராவடி கல்ச்சர் அப்படின்னு சொன்னவரு. அதுக்கப்புறம் இதைய ஃபாலோ பண்ணி அது 10,000 வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுலயும் பாருங்க மேடம், நிறைய பேருக்கு ஆண்களுக்கு மாத்தி போட்டாங்களாம். அந்த பேர் ஏதாச்சும் அஸ்வினி பவதா அப்படின்னு ஏதாச்சும் போட்டிருப்பாங்க, பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எடுத்துக்காட்டு சொல்றேன், அது ஆண்களோட அக்கௌண்ட் தான். தெரியாம போட்டு திருப்பி கேட்டிருக்காங்க, ஐயோ நீங்க பெண்ணுன்னு நினைச்சு உங்களுக்கு போட்டோம் 10,000 ரூபாய், அதை திருப்பி எங்களுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சரி, ஓகே. அப்படி எல்லாம் இப்போ பீகார்ல நடந்துட்டு இருக்கு. சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். போயிட்டு இருக்கும் போது இவர் யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு? எடப்பாடியார். அது ஜெயக்குமார் சார் எல்லாம் பாவம் அழுதுருவாரு விட்டா. அவர் எப்பவுமே பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிரிச்சு முகமா ஏதாச்சும் இந்த ஒரு அறிக்கையை பேசுனாதான் நார்மலா பேசுவாரு. ஆனா அவருக்குலாம் அவருதான் சொன்னவரு, இந்த பிஜேபி கூட நாங்க கூட்டணி மட்டும் இல்லைன்னா என் ஏரியால எல்லாம் என்னையெல்லாம் யாராச்சும் தோற்கடிக்க முடியுமா, ராயபுரத்தில் நாடாயா ராஜா அப்படின்னு சொன்னவர் அவரு. ஆனா இன்னைக்கு அவரோட நிலைமை முடிஞ்சது, முடிஞ்சது. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்ஸரை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் அடிச்சுட்டாரு. இனி நம்ம ஸ்கீம் போல்டு தான் அப்படிங்கிறது ஏடிஎம்கே. இந்த பால் வந்து சிக்ஸர் அப்படின்னீங்க, அந்த பால் சிக்ஸர் தானா அப்படின்னு சொல்றதுக்காக அரங்கிற்கு வந்திருக்கும் பிஜேபி செய்தி தொடர்பாளர் மேடம் விஜயலட்சுமி அரவிந்தன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். நந்தினி மேம் சொன்னாங்க, அதாவது இது வந்து பெண்களோட முகத்துல ஒரு ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஏனென்றால் அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து, அண்ணனோட ஸ்தானத்துல இருந்து தொலைநோக்கு பார்வையோட, இப்ப சாந்தி மேம் பேசும்போது கூட சொன்னாங்க, தொலைநோக்கு பார்வையோட சதி செஞ்சு இல்ல சில அறிவிப்புகளை வெளியிட்டு இந்த திட்டத்தை எங்க முடக்கி பெண்களுக்கு சேர வேண்டிய அந்த உரிமை தொகை யாராவது தடுத்து விடுவார்களோ என்று அஞ்சித்தான் இன்றைய அந்த என்ன ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் சிஎம். ஆனால் இதுல கூட அரசியல் செய்து அந்த பணத்தை அவர்களுக்கு சேர விடாமல் தடுக்கிறத பிஜேபி, இது நியாயமான்னு கேட்குறாங்க. ஒரு பெண்ணாக இந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய 5,000 உரிமை தொகை வந்ததை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக 5,000 ரூபாய் கொடுத்ததை வந்து நாங்கள் வந்து தவறு சொல்லலை. ஆனால் வழக்கம் போல் இவர் ஆடுற நாடகத்துக்கு எல்லாமே பிஜேபி தான் காரணம்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தவறு. ஒன்று, இவர் வந்து மகளிரோட உரிமை தொகையை எப்போ எல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா,
கரெக்டாக அந்த எலெக்ஷன் டயத்தில் தான் அவர் கொடுக்குறாரு. ஏன் அதுக்கு முன்னாடிலாம் தமிழக மகளிர் மேலே அவருக்கு அக்கறை இல்லையா? 2021 ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இந்த பணத்தை அவர் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாரு? நாடாளுமன்ற தேர்தல் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாரு? இவ்வளவு அக்கறை இருக்கிற முதல்வர் அப்ப கொடுக்கறப்போ, அந்த 2024 கொடுக்கறப்போ மொத்தமா பின்னாடி கொடுக்க வேண்டிய இருக்கு இல்லையா, 28,000 ரூபாய் மொத்தமா போட்டுருக்க வேண்டியது. அப்பயே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கலாமே அவரு. ஏன் இப்ப சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு? ஏன்னா அந்த சர்ப்ரைஸ்னால அவருக்கு சிஎம் சீட்டு கிடைக்க போறது இல்லை. இந்த சர்ப்ரைஸுக்கு திரும்ப ஒரு ஏமாத்து வேலை பண்ணனா ஏதாவது மக்கள் கரிசனப்பட்டு 2027 மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்களா ஒரு அற்ப எண்ணத்துல இதை கொடுத்திருக்காரு. நான் அப்படிதான் சொல்லுவேன். இது அப்பயுமே இந்த ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட, அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு 5,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா படுதாங்க. அவர் காசை அங்க எடுத்து கொடுக்குறாரு, மக்களோட வரி பணம். இந்த கலைஞர் உரிமை தொகையை அவர் 2021 மே மாசம் 7ஆம் தேதி பொறுப்பேற்றாரு. இன்னைக்கு வந்து 5 வருஷம் அவர் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா? 94,000 கோடி. சொற்ப பணங்களை கொடுத்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இல்ல, மத்திய அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு பணமே எதுவுமே கொடுக்கல, எந்த வகையிலும் அவங்க சப்போர்ட்டே பண்ணல, மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் பாக்குறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த மகளிருக்கு சேர வேண்டியதை, நாட்டிற்கு சேர வேண்டியதை நான் தந்து கொண்டு இருக்கிறேன் என்ற ஒரு பெரிய விளக்கம் இன்று காலையில கொடுத்ததுக்கு அப்புறம் கூட உங்க மனசு மாறலையா? முழுக்க போயிங்க. இவரால ஒரு நாள் தமிழக அரசியலை வந்து ஒரு நாள் பாஜகவை குற்றம் சாட்டாம இவரால எடுத்து நடத்த முடியுமா? அவங்க செய்யற குற்றம் சொல்லாமல் உங்களால இருக்க முடியுமா? திமுகங்கிற பேரே யூஸ் பண்ணாம நாங்க பண்ண சாதனைகள் மட்டுமே வச்சு இன்னும் 60 ஆண்டுகள் நாங்க வந்து ஆட்சி பண்ணுவோம். ஏன்னா நாங்க பண்ண சாதனைகள் வரலாறு. இவர் என்ன பண்ணிருக்காரு? இவரோட அரசியல் எவ்வளவு குறுகிய வட்டத்துல இருக்குன்னு பாத்தீங்களா? ஓட்டுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தா மக்களை ஏமாத்திரலாங்கிற ஒரு குறுகிய வட்டத்துல திங்க் பண்றவர் தான் இந்த பொம்மை முதல்வர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவரால தொலைநோக்கு பார்வையில சிந்திக்கிறதா இருந்தா 520 வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்க வேண்டியதானே? இவரோட அரசியல் எவ்வளவு சுருங்கி போச்சுன்னு பாத்தீங்களா? 5 வருஷம் ஊழல் பண்ண வேண்டியது கரெக்டா அந்த எலெக்ஷன் டயத்துல மக்கள், அதுவும் பெண்கள் ஆல்ரெடி அவங்க வந்து வயிற்றுச்சல்ல இருக்காங்க. பெண்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாத, பிப்ரவரி 10ஆம் தேதி 38 வருவாய் மாவட்டங்கள்ல என்டிஏ கூட்டணி சார்பில் பாஜக மகளிர் அணி முன்னெடுத்து 38 வருவாய் மாவட்டங்கள்ல நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முதல்வரோட முகத்தெரிய நாங்க கிழிச்சோம். அனைவருக்கும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பெண்கள் இப்ப ரொம்ப வந்து விழிப்புணர்வோட இருக்காங்க. இவருக்கு ஓட்டு போட்டா நாங்க நியாயம் கேட்டு நீதி கேட்டு வீதியில தான் நிக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இத மூடி மறைக்கிறதுக்காக ஆல்ரெடி நாங்க எல்லா மாவட்டங்களையும் போஸ்டர் ஒட்டிட்டோம். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது. இத வந்து அதிருப்தியில இருக்கிற மக்களுக்கு ஒரு என்ன சொல்றது, எரியிற இதுல வந்து நம்ம வந்து லைட்டா வந்து ஏதாவது ஒண்ணு போட்டு அதை அணைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இவர் வந்து இந்த 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு கண் துடைப்பு நாடகமாகத்தான் நான் பாக்குறேன். சரிங்க மேம், கண்டிப்பா. சாந்தி மேம், அதாவது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதை மையமாக வைத்து இந்த 5,000 ரூபாயிலிருந்து முதல்வர் வந்து தமிழக மக்கள் மீது, அதுவும் குறிப்பாக பெண்கள் மீது அக்கறை இல்லை. 5 ஆண்டுகளாக என்ன ஆட்சி நடந்தது, அவர் என்ன செஞ்சாரு, எப்படி வந்து அந்த ஓட்டு போடுவாங்க, ஏதாவது போனா போட்டான்னு போடுறதுக்காக போடப்பட்டது தான் இந்த 5,000. இப்பயும் போனா போதுன்னு ஓட்டு போட்டெல்லாம் அந்த அளவுக்கு தமிழக மக்கள் எல்லாம் ஒன்றும் கிள்ளுக்கிறையா நினைக்க வேணாம். அவங்க எல்லாம் தெளிவானவர்கள். இப்போ சாதனை அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாதனையை சொல்லி 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருப்பேன்னு சொன்னாங்க. என்ன சாதனைன்னா, இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களை, பாஜக ஆளாத மாநிலங்களை இவங்க வந்து ஓரவஞ்சனை பண்ணுறது தான் இவங்களுடைய சாதனை. இப்போ நீங்கள் பேசும்போது நந்தினி மேடம் கூட சொன்னாங்க, பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே வராமல், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, கொஞ்சம் கொடுத்தீங்க கிடையாது, தமிழ்நாடுன்ற பேரே வராமல் தொடர்ந்து பட்ஜெட்டை வந்து போடுறது ஒரு சாதனை. மேடம் நீங்கள் பேசும்போது நான் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் தயவு செஞ்சு அலோ பண்ணுங்க. அதே மாதிரி கேரளாலையும் அப்படி தான். நீங்கள் வந்து பல இடங்களில் இப்போ ஒரிசாலையும் குஜராத்லையும் ஒரு லேசாக வந்து மழை பெஞ்சதுனா கூட உடனே 1000 கோடி, உடனே இம்மீடியட்டாக எந்த விதமான சென்ட்ரல் இதுவும் போய் பார்க்காம 1000 கோடி வரும். ஆனால் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய வயநாடு நிலச்சரிவுக்கும் ஒதுமே கொடுக்க மாட்டாங்க. மிக மிக மோசமான அந்த ஓரவஞ்சனை தான். இதுதான் இவங்க சாதனை. அதையும் தாண்டி அவங்க எப்படிலாம் வந்து தேர்தலில் வந்துட்டு ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஏன்னா பீகார்லேயே 10,000 கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நாங்கள் இவங்க பல இடத்துல அடுத்த நாளே வந்துச்சு, நாங்கள் இவங்களை ஒன்றும் ஓட்டு போடல, இவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியாது, தெர் வாஸ் மேனிபுலேஷன் சொல்லிட்டு மக்களே போராடினதெல்லாம் இருக்கிறது. ஆக இதுதான் இவங்களுடைய சாதனை. இது வந்து மக்களுக்கு வந்து நல்லா தெரியும். இதை இன்னைக்கு முதல்வர் கூட சொல்லியிருக்காரு, நாட் ஓன்லி தட், ரயில்வே பட்ஜெட்டாக இருக்கட்டும், எந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை வெள்ளம் புயல் மழை விவசாயம் எதுக்குமே வந்து அவங்க பணம் கொடுக்கறதே கிடையாது, தொடர்ந்து வஞ்சிக்கிறது. இப்போ 2025 பட்ஜெட் வந்துச்சு. அந்த பட்ஜெட்டை வந்து இந்தியாவோட பட்ஜெட்னே சொல்ல முடியாது, பீகார் பட்ஜெட்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இருந்தது. ஏன்னா பீகாரில் எலெக்ஷன் வர நேரத்தில் அவங்க அப்படி பண்ணாங்க. ஆனால் இவங்க அப்படி நினச்சிருந்தா தமிழ்நாட்டு பட்ஜெட் இந்த வாட்டியாச்சும் கொடுக்கலாம்ல. அந்த மாதிரி கூட ஒரு டிஸ்கஷன் நடந்தது சோஷியல் மீடியாலையும் இதுலையும். இந்த மாதிரி இந்த வாட்டி எந்த எலெக்ஷன்ஸ் வரதுனால, சின்ஸ் பிஜேபி இஸ் கீன் இன் கமிங் டு தமிழ்நாடு, அவங்க வந்து பட்ஜெட்டில் ஏதாவது
உனக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு நப்பாசை கூட வந்தது. அது கூட நீ என்ன வேணா பண்ண, நான் உனக்கு வந்து ஓரவஞ்சனம் தான் செய்வேன், தமிழ்நாட்டு மக்களை நான் வஞ்சிப்பேன் என்று தொடர்ந்து நம்ம நீதி அமைச்சர் வந்து செய்து கொண்டு வருகிறார்கள். Only because of election இந்த announcement அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டினாங்க. இது நாள் வரைக்கும் தமிழக மக்கள் மீதோ பெண்கள் மீதோ மகளிர் மீதோ அக்கறை இல்லாத முதல்வர் இப்ப எதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்? அப்ப இந்த எலெக்ஷன் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது காசு கொடுக்கறாரு, சட்டமன்ற தேர்தல் வரும்போது காசு கொடுக்கறாரு. சொல்லிட்டாரு இது ஒண்ணும் புதுசு இல்ல, இது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆன்கோயிங், இது ஆன்கோயிங், இது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட நம்ம ஒன்னும் ப்ராப்ளம் எல்லாம் போச்சு தானே, இப்ப எதுக்கு கொடுத்தான்னு சொன்னாரு. பட் இப்ப 2026 ஜனவரியில மகாராஷ்டிரா நடந்த மாதிரி ஏதான ஒரு புதிய பிரச்சனை வந்துரும், வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் இதை கொடுத்திருக்காங்க. இது வந்து புதுசா ஒன்றும் கிடையவே கிடையாது. பாதுகாப்பே இல்லாத பெண்கள் 2020 பாதுகாப்பு, அதுக்கு வரேன் நான். இந்தியாலே பாதுகாப்பு குறைவான இருக்குது வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்னு கவர்மெண்டோடைய போலீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது. ஸோ அது வந்து அது ஏற்புடையதே அல்ல. இது 2020 வருஷம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி எடப்பாடியை ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஜனவரி மாதம் தான் பொங்கல், 2021 ஜனவரிக்கு முன்கூட்டியே 2500 ரூபா வந்து பொங்கல் போனஸ் வந்து கொடுக்குறாரு. எப்போ கொடுப்பாங்க பொங்கலுக்கு? பொங்கல் எல்லாமே அந்த பார்த்தீங்கன்னா 10 நாள் எல்லாம் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. டிசம்பர்லேயே முடிஞ்சிச்சு, ஏன்னா டிசம்பர் 19ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ ஜனவரி அப்போ பொங்கலை போய் மக்கள்கிட்ட காசு இல்லை. இதெல்லாம் வந்து அந்த தேர்தலை முன்னெடுத்து அவர் வந்து முன்கூட்டியே கொடுத்ததா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கொடுக்காத இதுவும் இருக்கு. ஸோ ஆகவே இப்போ 27 மாதம் ஏன் கொடுக்கலன்னு சொல்றாங்க. மிக மோசமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு இந்தியாவே, உலகமே. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்தப்ப எல்லா நலத்திட்டங்கள் எங்களுக்கு வந்து டிஏ எல்லாம் கூட பல வருஷங்கள், இப்ப 18 மாசம் எங்களுக்கு வந்து டிஏ எல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு கூட இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கொடுக்கல. இந்திய அரசாங்கமும் அது போன்ற கொரோனா காலகட்டங்களுக்காக வந்து மக்களை வந்து பாதிக்க அதை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். சரி, அப்ப நம்ம தொடர்ந்து பேசலாம். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் முனைவர் சிங்க தமிழச்சி மேடம் அவர்கள். மேடம் வணக்கம். மேடம், பெண்களே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் திகைப்பில் இருக்கிறார்கள், பெண்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று காலையில் முதல்வர் செய்த அறிவிப்பானது பலரிடம் பல பேசு பொருளாக மாறி இருக்கிறது, இன்றைய விவாத நேரம் உட்பட. உங்களுடைய கருத்து என்ன மேம்? பெண்களுக்கு இந்த 5000 ரூபாய் எதற்காக கொடுக்கப்பட்டது? தெளிவாகவே வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் வரப்போகுது, இந்த 3 மாதத்தை உங்கள் அரசு, இந்த திமுக அரசு கொடுத்துச்சான்னு கண்டிப்பாக வந்து எதிர்கட்சினால விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். நான் இவங்க திமுக அதிமுக பாஜக அப்படின்னு நான் சொல்ல வரல. சரி, அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, இந்த 3 மாதங்கள் அப் டு மே வரைக்கும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை. என்னன்னா லீவ்லலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செலவுகள்லாம் இருக்கும் அப்படின்ற தகவல் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி தான். நிறைய பேருக்கு வரலன்ற வருத்தங்களும் இருக்குது. இதை கொண்டாடுறதா அப்படிங்கிறத இப்போ ஒரு பைசா கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது மகிழ்ச்சி தானே. இது யாருடைய பாக்கெட் பணத்துல இருந்தும் கொடுக்கல, அவங்களுடைய சொத்துக்களை இருந்து எதுவும் கொடுக்கல. இப்போ மக்களுடைய வரி பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மகிழ்ச்சியில் தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஈவன் இப்போ இந்த ஈத் திருநாள்கள் வருது, நிறைய பேர் நான் பார்த்தேன், சரி எங்களுக்கு இது மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சிரமத்தில் இருந்தோம், எங்களுக்கு இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றாங்க. சிலர் வந்து இது ஓட்டுக்காகவா அல்லது நோட்டுக்காகவா அப்படின்ற இது கான்ட்ரவர்சி மேபி வரத்துக்குண்டான வாய்ப்புகள். ஈவன் அதிமுக இருந்து இதை பண்ணியிருந்தாலும் இந்த விமர்சனத்தை தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பாக இல்லை, கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். இல்ல 5000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்களே சொன்னீங்க, இது வந்து என்ன சொல்றது, ஒரு பெருசா நாங்க கொண்டாடுற அளவுக்கு இல்ல, சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் இதனால என்ன டிராபேக்ஸ்னு நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டும். இப்ப மேடம் சொல்லும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, சாந்தி மேம் வந்து மக்கள் மீது அக்கறை உள்ள முதல்வர் அவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆனா வந்து மேடம் என்ன சொல்றாங்க, விஜயலட்சுமி மேடம், இது யாரோட பணம்? மக்களோட பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அதற்கு எப்படி இவர்கள் பெயர் வாங்கி கொள்ள முடியும் என்று. பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு கொடுக்கப்படும் 5000 ரூபாய் இருந்தாலும் இது அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்க்கப்படுகிறதா என்பதுதான் நாம் இன்னும் விரிவாக விவாதிக்க வேண்டிய விஷயம். விஜயலட்சுமி மேம், அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க ரொம்ப கடுமையான கண்டனங்களை முன்வைத்து இந்த 5000 ரூபாய்க்கு எதிரான கருத்துக்கள், அதாவது 5000 ரூபாய் மகளிருக்கு போய் சேருவது சால சிறந்தது, ஆனால் இந்த நேரம் சரியில்லை, எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற நோக்கம் சரியில்லை என்று உங்களோட கருத்துக்களை வந்து வச்சுட்டு இருந்தீங்க. இதனோட டிராபேக்ஸா மெயினா நீங்க பார்க்குற பாயிண்ட்ஸ் என்ன மேம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இவர் வந்து அனைத்து மகளிரையும் தொடலை. முதல்ல இந்த வாக்குறுதி என்னென்னு கொடுத்தாருன்னா, அனைத்து மகளிருக்கும்னு சொன்னார். இந்த தேர்தல் இதை அவர் தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் இது. அனைத்து மகளிருக்குமான உரிமை தொகை தான் வந்து 1000 ரூபான்னு சொன்னார். ஆனால் கொடுத்ததே 94 லட்சம் மகளிருக்கு மட்டும் தான் கொடுத்தாரு. அதையும் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தான் கொடுத்தாருன்னு சொன்னேன். விடுபட்ட மகளிர் எவ்வளோ தெரியுமா? 90 லட்சம் மகளிர். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தகுதி இல்லையா?
இவர் அதிருப்தியை தான் இப்ப சம்பாதிப்பாரு நான் சொல்றேன். புரியுதுங்களா? 94 லட்சம் பேர் கொடுக்குறீங்க, 90 லட்சம் மகளிரை விடுறீங்க. இதுவே பெரிய டிராபேக் தானே. இதுல மட்டும் அவர் சம்பாதிச்சது பாத்தீங்கன்னா இப்ப விடுபட்ட மகளிர்களுக்கு வந்து 60,000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் வரணும். இல்ல 1,31,00,000 மகளிர் வந்து இது வரைக்கும் பெற்றிருக்கிறார்கள்னு அறிவிப்பு வந்திருக்கிறது. ரெக்கார்டு படி 94 லட்சம் இது மகளிர் தான் வாங்கியிருக்காங்க. விடுபட்ட மகளிர் 90 லட்சம் பேர். இதுல மட்டுமே 94,000 கோடி வந்து ஊழல் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். மக்களுக்கு இந்த பணம் போய் சேரலான்னு சொல்றேன் நான். சரி, நந்தினி மேம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மேடம், அதாவது மகளிர் உரிமை தொகையிலே வந்து ஊழல் நடந்திருக்கு, யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரவும் இல்லை, ஆனா அது வேற எங்கோ சென்று இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல எப்படி ஊழல் நடக்கும் சொல்லுங்க உங்களோட பார்வையில. மேம் ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமி மேம் பேசுனது அப்பா இப்படி எல்லாம் வந்து இந்த அளவுக்கு பேச முடியுமா அப்படின்னு தெரியல. ஒரு பிரகாசம் வருது பாருங்க அவங்க மூஞ்சில பொய்யா அறிக்கையை சொல்லும் போது எனக்கு அது எப்படின்னு தெரியல. மேடம் நான் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்லட்டுமா? மேடம் நீங்க கேட்டு கேள்விக்கு ஒரு விஷயம் வர, அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல, அது ஒரு பிஜேபி ஆளெல்லாம் பேசலாமா மேடம்? இன்னைக்கும் என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, அதிகமான பெண்களுக்கான கிரைம்ஸ் நடக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரான்னு ரிப்போர்ட் இருக்கு. உங்க கை இருக்கா? கையில போன் இருந்தா எடுத்து என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, அப்ப தெரியும். டெல்லி சந்தர்மந்தில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, பில்கிஸ் பானுக்கு என்ன நடந்துச்சு, நாங்க அதெல்லாம் கேட்டா மணிப்பூர் செகண்ட் டைம் பத்தி இருக்காமா மேடம்? இப்படாச்சும் மோடி அவர்கள் போய் பாப்பாரா? இல்ல நீங்க பொம்மை முதல்வர் சொல்றீங்களே, நான் அப்ப போய் பிரதமர்னு சொல்லலாமா? இல்ல ஜும்லா அமித்ஷா அவர்கள் சொல்லலாமா? என்ன பேசுறீங்க? சரி, அதை விட நீங்க இது இன்னும் உயர்ந்த உங்களுடைய பிரதமர் தான் விஸ்வகுருவாச்சு. எஃப்சின் ஃபைல் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ஃபைலுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? நீங்க என்ன மேடம் எனக்கு புரியல. இந்த மகளிர் உரிமை தொகைன்றது அறிவிக்கப்பட்டது எப்ப தெரியுமா? தேர்தலுக்காக நாங்க சொல்றோம் கிடையாது. தேர்தலுக்காக நாங்க சொன்னோம்னா 2024 40 அடிச்சு பிஜேபி அட்ரஸ் எல்லாமே வெளியே தொடர்ச்சிருக்க மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் செஞ்சாங்கல்ல, அதையே திமுக மேல ஆதரவு இல்லாமையே செஞ்சிருப்பாங்க. இதை வந்து மகளிர் உரிமை தொகைங்கிறது தொடங்குறது செப்டம்பர் 15, 2023 தொடங்கியாச்சு. இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிருக்கு நாங்க கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஏன் உங்க கூட்டணியில இருக்கிறவங்க எடப்பாடியார் தான் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 2,4 லட்சம் அதாவது குடும்ப அட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா கூட கிட்டத்தட்ட நாங்க வந்து 75% மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தேர்தல் வாக்குறுதியாவே இருந்தாலும் இது ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ் சொல்லி எங்களுடைய முதல்வர் ஆல்ரெடி இதை குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி 2021 ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல சொன்னார், உங்களை மாதிரி 15 லட்சம் நான் போடுவேன்னு சொல்லி 12 வருஷம் வந்தோம், இதெல்லாம் போட முடியாதுன்னு நாங்க சொல்லல. மேடம் ஏதோ குறுக்கிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறாங்க நந்தினி மேம். நாங்க சொல்லல. அதுக்கு மேல இருங்க, அதுக்கு முன்னாடி புதுமை பென்ஷன் ஒரு திட்டம் இருக்கு மேடம் தமிழ்நாட்டுல, தெரியுமா? அது எப்ப தொடங்குதுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 4 லட்சம் பெண்கள் இன்னைக்கு பயிற்சி பெற்று இன்னைக்கு உயர்கல்வியில 30% இறைச்சியாக அதிகம் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட அது செப்டம்பர் 5, 2022 தொடங்கியிருக்கோம். 3 வருஷமா மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக படிக்கிற பெண்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இது ஆக்ஷனுக்காக வந்ததா? இருங்க, குறுக்கிட்டு ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறாங்க, குறுக்கிடுறாங்க. நந்தினி மேம் ஒரு நிமிஷம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லலைங்க. தமிழகம் முழு எல்லா இடத்துலயும் நடக்கிற போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை பார்த்தாலே தெரியும். பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து வெளியில வந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போகணும், ஏன்னா முதல்வர்னால நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. சட்டம் ஒழுங்கு வந்து இன்னைக்கு வந்து சந்தி சிரிக்குது. அவர் தொட்டதுக்கெல்லாம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்றாரு. ஆனா இரும்பு கரத்தை அவர்கிட்ட கரமே இல்ல, இப்ப கையே இல்ல அவங்க கிட்ட. புரியுதுங்களா? கையும் இல்ல, இரும்பு கரமும் இல்ல. இப்போ அவங்க கிட்ட வந்து சொல்றது எல்லாமே பொய்யான இது மட்டும்தான். மக்கள் சரிங்க, பொங்கல் பரிசு தொகை என்னாச்சுங்க? இல்ல நான் கேக்குறேன், பொங்கல் பரிசு தொகை ஆண்டுக்கு 5000 சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அப்படிங்கிற வேக்சின், கர்ப்பப்பை வாயு புற்றுநோய்க்கான வேக்சின், இதை யாரு கொடுக்கறேன்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் தரேன்னு சொன்னது, போடவே இல்ல. அதை பார்த்து ஒரு பையன் ட்விட்டர்ல போடுறாங்க, அதை பார்த்து எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர் இந்த பட்ஜெட்ல 385 கோடி நிதி ஒதுக்கி 14 வயசு உட்பட்ட எல்லா தமிழ்நாட்டு பெண்களுக்கும் அந்த வேக்சினை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் கேக்குறது உரிமை தொகை பத்தி பேசுனீங்க. இப்ப அடுத்து பொங்கல் பரிசு தொகையை பத்தி நான் பேசுறேன்.
5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது சரிங்க, முதல்வரா சரிங்க, இல்லையா? நந்தினி மேம். 5000 ரூபாய் கொடுக்குறேன் பொங்கல் பரிசு தொகை. மேடம் நீங்க பேசுறப்ப நான் கேட்டேன், இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பொங்கல் பரிசு தொகை ஆண்டுக்கு ஒவ்வொரு பொங்கல் அப்பையும் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு. ஏங்க நாங்க 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் ஆக்கினதையே இவங்க வந்து மாத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏற்கனவே 100 நாளா இருக்கும் பொழுது ஒரு நிமிஷம் தேசிய அளவில் 100 நாள் வேலை திட்டம் பேர் தான் 100 நாள். ஆனா 50 நாட்கள் கூட வழங்கப்படவில்லை. மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி வழங்கப்படவில்லை. தொடர்ந்து மாநில முதல்வர் தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்கள் மிக முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் கேரளா எல்லாருமே கேட்டால் நீங்க கொடுக்கவே இல்லை. இத முக்கியமாக இப்பொழுது 40% ரொம்ப நல்லவங்க நல்லா ஆட்சியாளர்கள்ங்க. எதுக்குங்க 40% மாநிலம் கொடுக்கணும் பிரதமர் மோடி ஐயா ஆட்சியில நடத்த முடியுதுன்னா எதற்காக 100 நாள் வேலை திட்டத்துக்கு 40% மாநிலங்கள் கொடுக்கணும்னு சொல்லி மாநிலத்துமே திணிக்கிறீங்க? ஏற்கனவே மாநிலத்துக்கு எந்த நிதி கொடுக்கறது இல்ல. கபட நாடகம் தான் சொல்லுவேன் நான். போயிடுச்சு. நீங்க எந்த விதமான திட்டங்கள் செய்யறதே 1-2 திட்டம் தாங்க. அந்த திட்டத்தையும் நீங்க மாநிலத்துக்கு மேல தள்ளுவீங்க. 125 நாள் சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க தந்த நிதியையும் தரலங்கறீங்க. நீங்க தந்ததை எதைத்தான் தந்தாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்திய அரசு ஜீரோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்கு. இப்ப கூட சொன்னீங்க பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே வரலன்னு சொன்னீங்க. எந்த பட்ஜெட்லயாவது ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிட்டு ஒதுக்குறாங்களா? அது பொதுவான மத்திய அரசோட பட்ஜெட். பீகார் சொன்னீங்க. ஆந்திரா பட்ஜெட் 2025ல அப்படிதான் மாநிலங்கள் பேரை சொல்லுங்க. அந்த ரெண்டு மாநிலத்தை நம்பி தான் நீங்க திராவிட பட்டறையில் வளர்ந்தவர்கள். உங்களுக்கு குறை கூறிய பழக்கம், பெற்றதை ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள், தரலான்னு சொல்லிதான் உங்களுக்கு பழக்கம். சாந்தி மேம், திராவிட பட்டறையில இருக்கிறவங்களுக்கு இதுதான் பழக்கம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுதான் பேசுறோம். இது மக்களுக்கு நல்லா தெரியும். 2025 பட்ஜெட்ல பீகாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க. இது வந்து இந்தியாவோட பட்ஜெட்டே கிடையாது, பீகாரோட பட்ஜெட் அப்படின்ற மாதிரி. அப்ப ஊர் பேர்லாம் சொல்லி உங்களுக்கு கொடுக்க முடியுது. அதே மாதிரி ஆந்திராக்கு நிறைய கொடுக்க முடியுது, சிறப்பு திட்டங்களை சொல்ல முடியுது, அங்க போய் நின்னு நிறைய பண்ண முடியுது. ஆனா அப்படி மத்த இது கலையில பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க. மணிப்பூர்ல என்ன வந்தே பாரத் ரயில் டபுள் இன்ஜின் பாரத் எதுல வந்திருக்கு எனக்கு புரியல. தமிழகத்துல இல்லையா? எய்ம்ஸ் தமிழகத்துல என்னங்க 11 எய்ம்ஸ் காலேஜ் தமிழகத்துல தாங்க வந்திருக்கு. மக்களுக்காக நீங்க என்னங்க செய்றீங்க? கொரோனா நேரத்துல வயதானவர்களுக்கு அதே கொரோனா நேரத்துல எல்லா ரயில்வேல இருக்கிற திட்டத்தை மருந்துகள் தயார் பண்ணி தமிழகம் மட்டும் இந்தியா முழுவதும் கொடுத்து பொதுமக்கள் வெளிநாடுகளுக்கு கொடுத்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். வயது முதிர்ந்தவர்கள் ட்ரெயின்ல போறதுக்கான இருந்த சிறப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க நிறுத்தினீங்க, மீண்டும் கொண்டு வந்தீங்களா? எதுவுமே கிடையாது. பொதுமக்களை பத்தி கவலைப்படாத ஒரு அரசாக தான் இன்றைய பாஜக முதல்வர் அவர்கள் கபட நாடகம் ஆடுகிறார். இது வந்து ஓட்டுக்காகன்னு சொன்னாங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இந்த ஒரு டயலாக வச்சுதாங்க. அது மாதிரி மத்திய இது ஒண்ணுதாங்க அவருக்கு தெரிஞ்சது. 11 எய்ம்ஸ் காலேஜ் வந்திருக்கா இல்லையா? மோடிஜி அரசுல தான் இங்க வந்திருக்கு. 11 எய்ம்ஸ் காலேஜ் வந்திருக்கு. வந்தே பாரத் ரயில் கிடையாதுங்க. ஒரே ஒரு எய்ம்ஸ், அந்த ஒரு எய்ம்ஸ் வரலன்னு ஒத்த செங்கலை வச்சு தான் உதயநிதி போயிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் கொடுத்தீங்களா நீங்க? அதாவது கட்சி சார்பற்று பெண்கள் சார்பாக நீங்க பேசும்பொழுது பாதுகாப்பு பற்றி 2 பேருமே பேசினாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இந்த 5000 ரூபாய்க்கு மட்டும் முதல்வர் வந்து ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னாங்க. பாதுகாப்பை சொல்லும் பொழுது நீங்க குறுக்கிட்டு சொல்ல வந்தீங்க. பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? நான் குறிப்பிட்டு தமிழ்நாடுன்னு சொல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு பரவாயில்ல. மேடம் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம இன்னைக்கு போராடுறோம். அட்லீஸ்ட் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் ரீதியா ஒரு பிரச்சனை, ஒரு குழந்தைக்கு ஒரு பாலியல் ரீதியா பிரச்சனைனா சமூகத்துல இறங்கி சமூக வலைதளம் அதுக்கான சுதந்திரம் இங்க இருக்கிறது. சுதந்திரம் தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கிடையாது. எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு 680 பேர் கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள 3 ஆண்டா அல்லது 3 மாதமான எக்ஸாக்டா எனக்கு சொல்லல. இப்ப டெல்லியில காணாம போயிருக்காங்க. 68 மணி நேரத்துல 36 பெண் குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. 15 நாள்ல ஜனவரி 1 ல 15 நாளுக்குள்ள 800 மெம்பர்ஸ் வந்து அது கவர்மெண்ட் ஸ்டேட்டஸ் காணோம். இது வந்து கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அது இல்ல அப்படின்னா நாங்க வந்து மல்டிபிள் 3 ஆக்கிக்குவோம். கவர்மெண்ட் வந்து எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பயத்தெல்லாம் அதிகப்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி இதே நம்ம ராஜ் டிவி மேடையில 30,000 பெண்கள் காணவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தென்டிக்கா வந்து வந்துச்சு. இது கவர்மெண்ட் கொடுத்தது பகிரங்கமா இருக்கு. இன்னைக்கு அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுல சொன்னது ஏற்கனவே. ஆனா இப்போ ரீசன்ட்டா இந்த 3 மாதத்துல இதுதான் முதல் தடவை நான் கேக்குறேன். நீங்க எல்லாம் பீகார் மாநிலத்துல போய் ஒரு 2 மாசம் இருங்க. ஒரு ஸ்கூல் குழந்தை ஒரு நாள் இங்க பாருங்க,
பாதுகாப்பு இத்தனை வருஷமா வித்திருக்கேன் எனக்கு எங்க போதை தடுக்கணும்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறோம். போதை வந்து ஒழிக்கப்படணும்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறோம். வெறும் ஒரு ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் பார்த்து சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். பாஜக வந்து எங்களுக்கு எதிரி நீங்க பாஜக எதிரி கிடையாது. இன்னைக்கும் எங்களுக்கு பிடிக்கலனாலும் அவர்தான் இன்னைக்கு பிஎம். எங்களுக்கு ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டை பார்த்தா பிஎம்க்கு கொஞ்சம் பயம். தமிழ்நாட்டுல வந்து உள்ள எப்படி நான் நுழையணும், இப்படி அப்படி அந்த கட்சி இந்த கட்சி எழுதி கொடுத்திருக்கா, பிஜேபி வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் எழுதி கொடுத்திருக்கா? சொல்லி யாரு வேணா வரட்டும், அந்த பயம் இன்னைக்கு எதை சொன்னா எது கரெக்டா இருக்கும், ஏதோ ஒண்ணு மக்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கட்டும். இப்படி எல்லாம் பொருளாதாரத்தை 11வது இடத்துல இருந்த பாரதத்தை இன்னைக்கு 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையா இல்லையா? அப்ப சொல்லுங்க. நீங்க தமிழகத்துல எங்க இருக்கீங்க? இந்தியாலயே 45 ஆண்டுகள்ல அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் வந்துடுச்சுங்க பிஜேபினால. வேலையே கிடையாது. இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வந்து சமட்டா ஓடிட்டு இருக்காங்க. பொறுமையா இருங்க. தமிழகத்தோட வேலையில்லா திண்டாட்டம் கடன் எவ்வளவுன்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் ஒரு டாக்டர் முடிங்க, ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஏனா நீங்க கூட சமூக வலைத்தளத்துல பாத்திருப்பீங்க. அவங்க சொல்றாங்க இல்லங்க நான் ஆட்டோ ஓட்டுறேன், எனக்கு இது போதுமா இருக்கு, நான் வந்து ஸ்விக்கி ஓட்டுறேன், எனக்கு போதுமா. நீங்க படிச்ச இளைஞர்களுக்கு என்னத்த வேலை கொடுத்தீங்க? தமிழக இளைஞர்களோட நிலைமை கேள்விக்குறிங்கிறதா நானும் சொல்லிட்டு இருக்கேன். தமிழகத்துல இளைஞர்கள் படிச்சவங்களுக்கு யாருக்கும் வேலை இல்ல. அந்த அளவுக்கு முதல்வர் இருக்கிற மாநிலத்துல இருக்கிறவங்க இங்க வந்துடுறாங்க. எங்கெங்கயோ இருக்கிற மாநிலத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் இங்க கொண்டு வந்து வேலைக்கு பண்ணிடுறீங்க. ஏங்க இந்தியாலேயே 45% ஃபேக்டரியில பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது பாதுகாப்பு இல்லாம பெண்கள் எல்லாம் சொல்றேன். பிரதமர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் போய் அதிகமான முதலீட்டை இந்தியாவுக்கு கொண்டு வராரு. இது உண்மையா இல்ல? நீங்க சொல்லுங்க. அந்த முதலீடு இல்ல தமிழகத்திற்கு உதவி செய்யறாரா? எல்லாத்துலயும் மேடம் ஒரு விஷயம் பேச விடுங்க. எல்லாத்துலயும் ஊழல். இவ்வளவு % கமிஷன் கேக்குறீங்க. எந்த இது உள்ள வருவா? நீங்களே சொல்லுங்க. என்ன ஸ்கீம் போட்டுருக்கீங்க? நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு ஒரே நாள்ல ஸ்கீம் போட்டுருக்கீங்க. ஒருத்தர் முதலீடு பண்ண வர்றாருன்னா கொடுக்க வேண்டிய மட்டுமே ஏன் இவர் போனாரு சுற்றுப்பயணம், வெளிநாடுகளுக்கு முதல்வர் போனாரு, 1 ரூபாய் எடுத்துட்டு வந்தாரா முதலீட? ஆனா ஒவ்வொரு ஒப்பந்தம் கையெழுத்தாக நாங்க பகிரங்கமா எல்லாத்தையும் சொல்லதான் செய்யறோம். ஒவ்வொரு நாடுகளுக்கு பிரதமர் ஐயா போயிட்டு வர்ற எல்லா ஒப்பந்தங்களையும் நாங்க வெளியிடுறோம்ல. இவ்வளவு முதலீடு எடுத்துட்டு வரோம், இவ்வளவு ஃபேக்டரிஸ் ஓபன் ஆகுது, இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் ஆகுதுன்னு சொல்றோம்ல. வேலை எங்க கொடுத்தீங்க? இளைஞர்களுக்கு எங்க வேலை கொடுத்தீங்க? வேலை வாய்ப்பு எங்க வேலை கொடுத்தீங்க? திட்டம் 1000 திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் எங்க வாயில கூட நுழையல, எங்க போய் சேர்ந்திருக்குது திட்டங்கள்? ஓகே நந்தினி மேம், அதாவது இப்ப விஜயலட்சுமி மேம் சொன்னாங்க நிறைய திட்டங்கள் வந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அந்த திட்டங்கள் செயல்படுத்தல் தமிழகத்துல நிறைய ஒரு தடை இருக்கு, அதனாலதான் இங்க நடத்த முடியல அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஊழலுங்க, கமிஷன், ஒரே மோடிஜி ஒரே சொன்னாரு, கமிஷன், கரப்ஷன், மாஃபியா, கிரைம். இதுதாங்க சொல்லுங்க நந்தினி. பிஎம் கேர் வந்துட்டு பேச கூடாது. நீங்க பேர் தான் பிஎம் கேர், அத பத்தி டீடைல்ஸ் கேட்க கூடாது. எங்க ஊழல் இல்லாம இருக்கு? ஊழல பத்தி நீங்க பிஜேபில ஊழல் இல்லாம இருக்கா? ஆத்தென்டிக்கா ஓபனா கேக்குறாங்க, இத்தனை கோடி எடுத்துட்டு வா, உன்னோட தொகுதிக்கு நான் செலவு பண்ணுங்கறாங்க. சொல்லுங்க நந்தினி மேம். இல்ல மேடம், மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நீதிமன்றங்களே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஊழலை யாரும் செய்ய முடியாது. ஏழை மக்களினுடைய மண்டையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை உரியக்கூடிய அளவுக்கு ஒரு ஊழலை செய்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதான்றது ஊழலை பத்தி என்ன மேடம் சொல்றீங்க? ஊழல்னா நூதன ஊழல். தீகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது யாரு? நீங்களே பேசுங்க, உங்ககிட்ட தான் டைரக்டா கேக்குறாங்க. தீகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது யாரு? கனிமொழி அம்மையாரா, ஆர் ராசாவா, இல்ல யார் யார் போனாங்கன்னு லிஸ்ட் உங்களுக்கு தெரியும். 2G ஊழல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் வேலை வாய்ப்பு இருந்தா இளைஞர்கள் ஏங்க போதை பக்கம் திரும்புறாங்க? இளைஞர் ஏன் போதை பக்கம் திரும்புறாங்க? இன்னைக்கு வந்து போலையா மேடம்? இங்க இருந்து வெளி மாநிலம் போலையா வேலை பார்க்க? வெளி நாடுகள் போலையா? வெளி மாநிலம் போல? இது தப்புங்க. எத்தனை பேர் வந்தாலும் இங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது நம்ம முதல்வர். அதுக்கான வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்குறது முதல்வர் தான். இங்க புது தமிழ்நாட்டு முதல்வர், பீகாருக்கு வந்த முதல்வர் சொல்ல வரீங்க. விடுங்க மேம், அவங்க அதான் சொன்னாங்க. இங்க இருக்க
இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதனால இவங்க இருக்கவங்களா அங்க போறாங்க, அங்க கிடைக்காதனால இங்க வராங்க. எல்லாரும் பீகாருக்கு போனாங்கன்னு சொல்றீங்க. அப்படிதான் மேடம் சொல்லியிருக்காங்க. இதுல இங்க அதெல்லாம் வந்து தவறான மேடம், இன்னொரு விஷயம் போராட்டத்தை பத்தி சொன்னாங்க. தமிழ்நாட்டுல வந்து போராட்டம் செய்வதற்கு ஜனநாயக உரிமை இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் அதிகபட்ச போராட்டங்கள் நாங்க செய்யறோம். அந்த ஜனநாயகத்தை நாங்க விரும்புறோம், அதை மதிக்கிறோம். முதலமைச்சர் விரும்புறாரு. புல்டோசர் போட்டு கேள்வி கேட்டா கொலை பண்றது, கேள்வி கேட்டா புல்டோசர் போட்டு அவங்க வீட்டை உடைக்கிறது, அவங்க கடையை உடைக்கிறது எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல நடக்குது. விவசாயிகள் எத்தனை வருஷமா போராடினாங்க, அம்மனமா கூட நின்னுட்டாங்க. அதை திரும்பி கூட பார்க்க துப்பு இல்லாத அரசாங்கமா ஆயிடுச்சு அன்னைக்கு. சொல்லுங்க மேம். அதாவது விவசாயிகள் மேல அக்கறை இல்லை, இளைஞர்கள் மீது அக்கறை இல்லை, நாட்டு மக்களின் மீது எலிக்கறி தின்றாங்க. எலிக்கறி அதே பிஎம் இருக்கிற இடத்துலயே வந்து எலிக்கறி தின்றாங்க. அவர் கொஞ்சம் குற்ற உணர்வு இருக்கணும்ல. சரி, ஏதோ ஒண்ணு வந்து பேசணும்ல. ஏன் பேசல விவசாயிகிட்ட? விவசாயிகளுக்கு வருஷம் 6000 ரூபாய் போடுறது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லட்சம் பேர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சேர விடாம பண்றது கூட இந்த திமுக அரசு தான். ஏன்னா விவசாயிகள் மத்திய அரசு நம்பிடுவாங்க. எங்க மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் முதல்வர், எல்லாத்துக்கும் முதல்வர். பிஎம் ஆள முடியும், பிஎம் ஆள முடியும். நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் பிஎம் ஆள முடியும். விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் கிட்ட அடகு வச்சு எல்லா விதமான விளை பொருட்களும் அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்வதற்கு கையெழுத்து போட்டு வச்சிருக்கீங்க. வஞ்சிக்க இந்த கவர்மெண்ட் விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு துளியா இருக்காங்க விவசாயிகள் எல்லாரும். யாரு இவங்க மட்டும் தான் எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க. நீங்க எல்லாம் விவசாயிகள் ஆயிருவீங்களா? உண்மையா போய் விவசாயிகளை போய் கேளுங்க. ரஷ்யால இருந்து என்ன வாங்குனீங்க, இப்ப நிறுத்துறீங்க. அப்ப ட்ரம்ப் சொன்னாங்கன்னா ரஷ்யால இருந்து என்ன வாங்குனீங்க? ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க. அனைவரும் வரவேற்கின்ற அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள்? யாருமே வரவேற்கலங்க. இது இவங்களா வேணா வரவேற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் எதற்காக வரவேற்கவில்லை? என்ன சொன்னாரோ அதுக்கு எகென்ஸ்டா தான் அவரே நடந்துட்டு இருக்காரு. எந்த நாட்டுக்குடைய அழுத்தத்துக்கும் இந்தியா பணியாது. அவங்க சொன்னா நாங்க கேட்க மாட்டோம். காங்கிரஸ் ஆட்சியில இந்தியாவை எப்படி இருந்தது? விலை குறைவாக நாங்க ரஷ்யா கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னும் நீங்க அந்த மாவு பழைய மாவு அரைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன வாங்குறது குறைச்சிட்டு இன்னைக்கு போயிட்டு வெனிசுவேலாலையும் இஸ்ரேலையும் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்த அரசாக பாஜக அரசாங்கம் இருக்கின்றது. இப்பதான் பாஜக வந்திருந்தா பரவாயில்லைங்க. இப்பதான் பாஜக 5 வருஷம் தான் ஆகுதுன்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க சொல்றதை 12 ஆண்டு காலமா அப்ப என்ன மாவு அரைச்சிங்களோ அதே மாவு அரைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை வருஷம் அரைப்பீங்க? சரிங்க தமிழச்சி மேம். இன்னொரு கொஸ்டின் என்ன, இன்றைய தலைப்புல வச்சிருக்கோம். விஜய் அவர்கள் அவரோட வீடியோ வந்து போடுறாங்க. 2000 வாங்கிக் கொள்ளுங்கள், 3000 வாங்கிக் கொள்ளுங்கள், 5000 வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் விசில வந்து அவங்க காதுல ஊதுங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, பொதுவாக வந்து எதிர்கட்சிகளுமே சொல்ற இதே காரியம் தான். நீங்க வாங்கிக்கோங்க, பணத்தை வாங்கிக்கோங்க, ஆனா எங்களுக்கு ஓட்டு போட்டுங்க. மக்கள் முட்டாள் இல்லைங்க. மக்கள் ரொம்ப தெளிவா, நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க மக்கள் கிடையாது. நல்லா யோசனை பண்ணி, சிந்தனை இல்லாம வெறும் மழுங்கி எல்லாம் கிடைக்காது. யோசனை பண்ணி இது சரியா, இது கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்க முதலமைச்சர் இன்னைக்கு நாளைக்கு 10,000 போட்டாலும் ஓட்டு யாருக்கு போடணும்ன்றது தீர்மானிக்கிறது மக்களுடைய சுயமரியாதை. அது கண்டிப்பா மக்கள் அந்த விதத்துல அடிமையாக மாட்டாங்கன்றது என்னுடைய சுய கருத்து. சரி, ஓகே. சாந்தி மேம், அதாவது 5000 10,000 கூட நீங்க கொடுங்க, ஆனா அந்த நேரத்துல யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த அரசாங்கம் நமக்கு என்ன செய்திருக்கிறது அப்படின்றத மகளிர் யோசிப்பார்கள். ஏன்னா நம்ம இந்த 5000 பற்றி அப்படி யோசிக்கும் பொழுது அவர்கள் மனதிலே வருகின்ற சில கருத்துக்களை உங்களுடைய நிறைவான கருத்தா வந்து கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்காக இருக்கட்டும், கல்லூரி படிக்கின்ற ஆண்களுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி இலவச பஸ்ஸா இருக்கட்டும், எல்லா விதமான இடத்துலயும் தொடர்ந்து எல்லாருக்குமான ஒரு நலத்திட்டங்களை பண்ணிட்டு வராங்க. அது வந்து என்னன்னா, அது ஒரு கல்வி கொடுத்தா அதனால அவங்க எம்பவர் ஆறாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9,000 பேருக்கு மேல இன்னைக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இவர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க பணத்தை வாங்கிக்காங்க, காதுல விசில் விடுங்க. அந்த விசில வேற சில இடங்களில் ஊத வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு, நான் வந்து எதுக்காக நாங்க மத்த கட்சியை குறை சொல்லணும், இப்ப நடக்க போது சட்டமன்ற தேர்தல் தானே, திமுக எகென்ஸ்டா தானே சொல்லிட்டு அவர் ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் அவர் எந்த இதுக்கு ஆசைப்படுறாரு, முதலமைச்சருக்கு தான் ஆசைப்படுறாரு, முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு. தமிழக முதல்வராக வந்தா அவர் என்ன பண்ணணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுக்கு முதல்ல பணம் வேணும். அப்ப தமிழ்நாடு பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் வரலங்கிறதோ, இல்ல விவசாயிகளுக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் நடக்கிறது என்பதோ, இல்ல லேபர் கோடு பற்றி எதை பற்றியுமே அவர் பேசாமல், எதற்காக எல்லாம் விசில் ஊதாமல் ஒரே ஒரு போக்கஸ்டா
இருப்பது வந்து ஏற்புடையதல்ல. ஏன்னா தமிழக முதல்வராக அவர் அவங்க வீட்டுல இருந்து பணத்தை கொண்டாந்து ஆட்சி நடத்த முடியாது. ஆகவே தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்படும் போது கூட எந்த விஷயத்திலையும் ஊதாதவராக இருக்கிறார் என்பதுதான் வருத்தமான. நன்றி நன்றி மேம். தமிழச்சி மேம், உங்களுடைய நிறைவான கருத்து. 5000 ரூபாய் யாருக்கு மகிழ்ச்சி? ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சி தான். குடியிருக்கிற வீட்டை தவிர, அதான் குடின்றது மது இருக்கிற வீட்டை தவிர மற்ற எல்லா பெண்களுக்குமே மகிழ்ச்சி தான். கண்டிப்பாக இது ஓட்டுக்கான பணமாக நான் நினைக்கல. இது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பணமாக இந்த 3 மாதங்கள் விட்டுவிடக்கூடாதே என்ற ஒரு கருசனையின் பேரில் வந்து முதல்வர் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் விடுபட்ட பெண்களுக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல கண்டிப்பா போட்டுடுவீங்க அப்படின்னு விடுபட்ட பெண் முதல்ல இருந்தே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்ததா இல்லையா? இல்ல, விடுபட்ட பெண் எங்களுக்காங்க நான் இது வரைக்கும் செக் பண்ணி கூட பார்த்துட்டேன். நான் அதை பத்தியும் நான் போய் கேட்கல. கொடுத்தவங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். சரி, கேட்கல நீங்க. ஆனா வந்து நம்ம ராஜ் நியூஸ் விவாத நேரத்தின் வாயிலாக நிச்சயமாக இது யாருக்கு அதுக்கு போகுமோ கண்டிப்பா. இப்போ நான் வரப்ப கூட ஆட்டோ ஓட்டிட்டு வந்த அந்த பெண்ணு சொன்னாங்க, மேடம் நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணு, என் குழந்தைகளுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் கணவனை எழுந்திருக்கேன், இந்த 5000 எனக்கு ஒரு பெரிய தொகையா இருக்கு. நான் வந்து இது கட்சி சார்பா நான் பேசல, அந்த மனசு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. சோ கண்டிப்பா பெண்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கும். இது ஓட்டுக்கான பணம் இல்லை. நீங்க பாக்க. ஓகே விஜயலட்சுமி மேம், இப்போ இந்த 5000 ரூபாய் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன உணர்வை கொடுத்திருக்கிறது? கட்டாயம் அவருக்கு தோல்வி பயம் ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து தமிழகம் பயங்கரமான நிதிச்சுமையில் இருக்குது. 73 வருடங்களா இதுவரைக்கும் ஆண்டுகிட்டு வந்தவங்க, தமிழகத்தை ஆண்டுகிட்டு வந்தவங்க ஏற்படுத்தின கடன் 5 லட்சம் கோடின்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில் மட்டும் ஏற்படுத்தின கடன் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி. ஓகேங்களா? இதுக்கான வட்டி மட்டும் அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறது மட்டுமே 7,000 கோடி 7,000 கோடி நினைக்கிறேன். இத்தனை கோடி கடன்லயே மகளிருக்கு 5000 வந்து ஆர்கியூ நடக்கும். நீங்க ஃபைனல் பேசுங்க. இவ்ளோ கடன்ல 5000 மட்டும் சொல்லுங்கன்றீங்க. சந்தோஷமா இல்லையா? இது அகைன் இது நிதிச்சுமையை அதிகமாக ஆக்கும். பெண்கள் இதை வரவேற்றாலும் இது அவர்களுக்கு வந்து அவர்களோட வரி பணம் தான் நிதிச்சுமையை ஏற்படுத்தினவங்களே அதை பேசுறாங்க. இது வந்து இல்ல அதிக சுமை தாங்க முடியாது அப்படின்றது இவங்க கொடுத்தவங்க. இவங்க ஒரே ஒரு விஷயம் பேசுறேன். இல்ல நிறைவான கருத்தை சொல்லுங்க. அவங்க விவாதமா கொண்டு போனா கண்டிப்பா ஒரு வரியில் நிறைவான கருத்து. மேடம், இதுக்கு முன்னாடியும் கோடைக்காலம் வந்தது. 5 வருடமும் கோடைக்காலம் வரத்தான் செய்தது. அப்ப எல்லாம் நம்ம ஏதோ சிம்லா டார்ஜிலிங்ல இருந்தோமா? இந்த 12 ஆண்டு காலத்துக்கு முன்பே வந்துச்சுங்க. 15 லட்சம் இன்னும் வரல. நன்றி. என்ன 15 லட்சம் இன்னும் வரல? உங்களுடைய நிறைவான கருத்து, இந்த 5000 ரூபாய் பெண்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை கொடுத்திருக்கிறது? நாங்க தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு கொண்டாட்டத்துல இருக்கோம். எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் ரொம்ப தெளிவா இருக்கும். அது பிரச்சனையே இல்ல. இவங்க கடனை பத்தி எல்லாம் பிஜேபி பேசவே கூடாது. பிஜேபி வரும்போது வெறும் 52 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. இன்னைக்கு 152 லட்சம் கோடி இருக்கு. எங்க கிட்ட திமுக கிட்ட கேட்டா நாங்க அடுக்குவோம். இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், காலை உணவு திட்டம், விடியல் பயணம், இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின், அதை தாண்டி இன்னைக்கு மக்கள் செடி மருத்துவம், நலன் காக்கும் ஸ்டாலின், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போவோம். ஒரு பக்கத்தில் எல்லாம் ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. அதான் சார் ஃபைனல் நாங்க சொல்ற பாருங்க. அதாவது விடியல் பயணம்னு ஒரு விஷயம் பெண்ணா பிறந்தவங்களுக்கே நாங்க முன்னுரிமை கொடுப்போன்றது எனக்கு உதாரணம். கர்நாடகால, ஆந்திரால, மற்ற இடத்துல ஸ்டேட்ல எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்தந்த ஊர்ல பிறந்த பெண்களுக்கு மட்டும்தான், அதாவது யார் அந்தந்த நாட்டு பிரஜையோ மாநில பிரஜையோ அவங்களுக்கு மட்டும் தான் இலவசம். தமிழ்நாட்டுல மட்டும்தான் எந்த ஊர் பெண்ணு வந்தாலும் இந்த அந்த உரிமையை நிலைநாட்டிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 2026 தோலுக்கு விடல. இந்த என்டிஏ கூட்டணியில இந்தியா ஜெயிக்கும், இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். அதற்கு தமிழ்நாட்டுல முதல்வர். நன்றி மேம். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.